தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/12/2022 செவ்வாய்க்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம் இரவு 8 மணி வரை, பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, யுகங்கள் 4. ஒன்று கிரேதா யுகம், அடுத்து திரேதா யுகம், அடுத்து துவாபர யுகம், அதுக்கு அடுத்து இப்போ நடக்கிறது கலியுகம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, பொழுது போகிறதே ஒரு பெரிய யுகமாக இருக்குது அப்படிம்பாங்க. இப்போ யுகம்ங்கிறது பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் எல்லாம், அது ஒரு தனி கணக்கு. அதை பற்றி உங்களுக்கு பிரிதொரு முறை சொல்கிறேன். பொதுவாக கலியுகம் அப்படின்னு எடுத்துக்கினா அதுக்கு 8,32,000 ஆண்டுகளோ அப்படின்னு சொல்லி ஒரு உத்தேச கணக்கு போட்டிருக்காங்க. பொதுவாக பல லட்சம் ஆண்டுகள். இந்த கலியுகம்ங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, யுகம் மாறுகிற பொழுது அங்கே உள்ள சில அமைப்புகள் மாறுமா, பிரளயங்கள் ஏற்பட்டு அப்படி வர்றபோது கலியுகம் வந்துருச்சுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இது பெரிய கலிகாலம் சார், இது கலியுகம் அப்படிம்பாங்க. கலியுகம்னா எப்படி அறிஞ்சிக்கிறது அப்படின்னா, விளக்கெல்லாம் தலைகீழாய் எரியும் காலம், விதியெல்லாம் மதியாலே வெல்லும் காலம்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். விளக்கு என்றைக்கு விளக்கு தலைகீழாக எரிகிறதோ அன்றைக்கு கலியுகம் ஆரம்பம் அப்படின்னாங்க. முன்னாடி உள்ள யுகத்திலலாம் எந்த விளக்கு இருந்துச்சு? தூண்டாமணி விளக்கு இருந்துச்சு, குத்து விளக்கு இருந்துச்சு, சர விளக்கு இருந்துச்சு, அரிக்கன் விளக்கு இருந்துச்சு. அந்த விளக்கெல்லாம் எப்படி எரியும் அப்படின்னா, குத்து விளக்கு பார்த்துருப்பீங்க, மேல் நோக்கி எரியும். தூண்டாமணி விளக்குன்னு அதை தொங்க போட்டிருப்பாங்க, மேல் நோக்கி எரியும். எல்லா விளக்கும் மேல் நோக்கி எரியும். இப்போ எப்படி இருக்குது மின்சார விளக்கு? மேலேருந்து கீழே தொங்குது, கீழ் நோக்கி அது எரியுது. விளக்கெல்லாம் தலைகீழாய் எரியும் காலம், விதியெல்லாம் மதியாலே வெல்லும் காலம்னா விஞ்ஞான வளர்ச்சி ரொம்ப வந்துடுமா. அதனால் இப்போ இறந்தவர்களைத்தான் உயிர்ப்பிக்க முடியலையே தவிர எல்லா வழிகளிலையும் விஞ்ஞானம் வந்துருச்சு. அது மாதிரி அந்த விஞ்ஞான வளர்ச்சி அதிகரிக்கின்ற நேரமாக இருக்குது அப்படிங்கிறேன். இந்த கலியுகத்தில் துவாபர யுகம் அதுகளில் எப்படி யோகம் வரும் அப்படின்னா, யாகம் வைத்தால் யோகம் வரும்ங்கிறேன். இப்போ கலியுகம் பொழுதெல்லாம் சம்பாதிக்கணும். கணவன் மனைவி 2 பேரும் சம்பாதிச்சா தான் குடும்பத்தை நடத்த முடியும். பிள்ளைகளுக்கெல்லாம் கல்வி தகுதியிலேருந்து நம்ம பிள்ளைகளை வளர்க்குறதுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரயாசம் இருக்குது. ஆகையினாலே இந்த காலத்தில் தெய்வங்களை கும்பிடுறதுனா நேரம் கிடைக்கிற போது ஆலயங்களுக்கு போய் கும்பிடுற மாதிரி சிலருக்கு அமைஞ்சு போயிடுது. அதனால் எப்போவுமே இருக்கிறதுக்கு வீட்டில் பூஜை அறை வச்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இறைவன் திருநாமத்தை உச்சரித்தாலே போதும். காலையும் மாலையும் இரவும் 3 நேரமும் அந்தி சந்தி அர்த்தசாமம் அப்படிங்கிற அது மாதிரி நீங்கள் காலை எழுந்த உடனே ஒரு முறை, அந்தி நேரத்தில் ஒரு முறை, இந்த விளக்கேற்றுற போது, பிறகு படுக்க போகும்போது ஒரு முறை அந்த நாமத்தை உச்சரித்தாலே பலனா. ஆகையினாலே உங்களுடைய ராசிக்கு எந்த நாமத்தை உச்சரிப்பது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கூட முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இறை வழிபாடு என்பது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, நம் வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற சாதனம். ஆகையினாலே அந்த நம்பிக்கையை நீங்கள் பலப்படுத்தி கொள்ள உங்கள் ராசிக்கேற்ற தெய்வங்களை தேர்ந்தெடுத்து யோக பலம் பெற்ற நாளிலே ஆலயங்களுக்கு சென்றும் மற்ற நாட்களில் இல்லத்தில் இருந்தபடியேயும் நீங்கள் வழிபட்டால் வளர்ச்சி மீது வளர்ச்சி ஏற்படும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் உங்களுக்கு அகலும் நாள். உங்களுடைய முயற்சிகளிலெல்லாம் இன்று வெற்றி கிடைக்கப் போகின்றது. குருவினுடைய பார்வை 4ஆம் இடம் எனப்படும் சுகஸ்தானத்தில் பதிவதால் ஆரோக்கியம் சீராகும். அடுத்தவன் நலன்கருதி எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும். பெற்றோர் வழி ஒத்துழைப்பு உண்டு. இடம் வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் அகலும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருவினுடைய பார்வை 3ஆம் இடத்தில் பதிகின்றது. அதற்கு பிறகு 7ஆம் இடத்தில் பதிகின்றது. 3ஆம் இடம் என்பது சகோதரஸ்தானம், சகாயஸ்தானம், வெற்றிகள் ஸ்தானம். எனவே எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மனக்குறைகள் அகலும். வாழ்க்கை துணை வெளியே வந்த பிரச்சனைகள் தீரும். விலகி இருந்தவர்கள் விரும்பி இணைவார்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துகின்ற நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 8:45 வரை சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் தடை வரலாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் அகலும். நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். வருமானம் திருப்தி தரும். பற்றாக்குறை அகலும் நாளாக அமையும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் காலை 8:45 மேல் வருகிறது. எனவே ஏதேனும் நீங்கள் புது முயற்சியில் ஈடுபடுவதாக இருந்தால், யாருடனும் தொடர்பு கொண்டு ஏதேனும் நீங்கள் காரியம் சாதித்து கொள்ள வேண்டும் என்றால் அதிகாலையில் நீங்கள் தொலைபேசியில் பேசுவது நல்லது. 8:45 மேல் சந்திராஷ்டமம் வந்து விடுவதால் அதன் பிறகு உங்களுக்கு எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுவது
சந்தேகம்தான். அது மட்டுமல்ல, இடையூறு சக்திகள் ஏராளமாக வரலாம். குறுக்கீடு சக்திகளால் நெருக்கடிகள் அதிகரிக்கும். பணப்புழக்கம் குறையும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு வேலைப்பளு கூடுதலாக இருக்கும். உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்பை நீங்கள் மற்றவர்களிடம் ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போய் வீண் பணிகளுக்கும் ஆளாக நேரிடும். கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் நாள். இன்று தனவரவு தாராளமாகவே வருகிறது. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அவர்களின் கல்யாண கனவுகள், வேலைக்கான வாய்ப்புகளுக்காக நீங்கள் முயற்சி செய்தால் அது கைகூடலாம். பிரிந்த சகோதரர்கள் மீண்டும் வந்து இணைவர். பொருளாதார பற்றாக்குறை அகலும். இந்த நாள் தொழில் வளர்ச்சியும் சிறப்பாகவே இருக்கிறது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாத நாள். கொள்கை பிடிப்போடும் செயல்பட இயலாது. பிள்ளைகளாலும் தொல்லை, பிறராலும் தொல்லை என்ற நிலை உருவாகும். இருப்பினும் குறு பார்வை இருப்பதால் எப்படியோ காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். எனவே நீங்கள் இன்று பொதுவாக கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வருமானத்தை விட செலவு கூடுகின்ற நாள். வாய்ப்புகள் வாயில் தேடி வந்தாலும் அதை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. எதிரிகளின் பலம் மேலோங்கி இருக்கிறது. உடன் இருப்பவர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை தெரிவிக்க வேண்டாம். முன்னேற்றத்தை தெரிவிப்பதன் மூலம் அதற்கு முட்டுக்கட்டைகள் வரலாம். 8ல் செவ்வாய் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்லும் சொற்களெல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும் நாள். இன்று துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவர். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உங்கள் கனவுகள் நனவாகப் போகிறது. பிள்ளைகளாலும் பெருமை, பிறராலும் பெருமை உண்டு. மேலதிகாரிகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தேவையான காரியங்களை அவர்கள் முடித்து கொடுப்பார்கள். பொதுவாக இன்று நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். உத்தியோக உயர்வு வருவதற்கான அறிகுறிகளும் உங்களுக்கு தென்படலாம். குறுப்பார்வை இருப்பதால் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும் நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2ல் சனி, ராசியிலேயே புதன், சுக்கிரன், சூரியன். பொதுவாக 9-10 அதிபதி இணைந்திருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் என்பார்கள். அந்த அடிப்படையில் உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வகையில் அனுகூலங்கள் கிடைக்கலாம். அடுத்த நலன்கிறது எடுத்த முயற்சியில் ஆதாயம் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் நினைத்திராத ஒரு பெரிய யோகம் இன்று நடைபெறலாம். அதாவது உங்கள் எண்ணங்கள் ஈடேறி உங்களுக்கு மனதை மகிழ்விக்கப் போகின்றது. அது அரசியல்வாதிகளாலும் நடைபெறலாம், அருகில் இருப்பவர்களாலும் நடைபெறலாம். பொதுவாக இன்று கிழமை செவ்வாய். எனவே அதை பலப்படுத்த முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உங்கள் ராசிநாதன் சனியோடு காலை 8:45 வரை சந்திரன் இருக்கின்றார். எனவே அதிகாலையில் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். அதற்கு பின் 9 மணிக்கு மேல், அதாவது 8:45க்கு மேல் நீங்கள் ஏதேனும் செய்ய நினைத்தால் அது பலன் கொடுக்கலாம். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட சக ஊழியர்களின் ஆதரவு குறையலாம். கவனம் தேவை. 3ஆம் இடத்திலே குரு. சகோதரர்கள் உங்களுக்கு பாகப்பிரிவினர்களுக்கு இதுவரை ஒத்துவரவில்லையே என்று கவலைப்பட்டால் இன்று அவர்கள் உங்களுடன் இணைந்து செயல்பட முன் வருவார்கள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள கந்தப்பெருமானை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 8:45க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். 6க்கு அதிபதி வருகின்ற பொழுது எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடத்திற்கு அதிபதியான சனி. எனவே மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். ஆரோக்கிய தொல்லை உண்டு. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம். உத்தியோகத்தில் உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகளை யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம். சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு குறையலாம். என்ன இருந்தாலும் இன்று பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு தொழில் போட்டிகள் அகலும் நாள். தொல்லை தந்தவர்கள் விலகுவார்கள். துணிந்து எடுத்த முடிவுகளால் துயரங்கள் போகும். அது மட்டுமல்ல, உங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கலாம். குரு உங்கள் ராசியில் இருக்கின்ற பொழுது ராசிநாதன் பலப்படுகின்றார். எனவே திட்டமிட்ட காரியங்களை இன்று நீங்கள் திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். விவாகம் போன்ற சுப செய்திகள் உங்களுக்கு வந்து சேரலாம். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காமல் இருந்தால், படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிறார்களே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று அவர்களுக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்களும் வரும் வாய்ப்பு உண்டு. இந்த நாள் இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.